கையில குடிக்க சொல்றாங்க. நீ அத பண்ணு இல்ல. அண்ணன் இருக்கலாமா? வக்கீல சொல்றாங்க. ஒண்ணு இல்ல. மண்ணு சேர்த்துனாங்க. யாரு சேரு? பழக்கம் வச்சு மண் தள்ளி நடிக்கிட்டே. அத மண் தள்ளி அப்படியே நெல் வச்சுனா அந்த சைடுல கட்டு. கட்டி அடிங்க. இந்தாங்க பங்கட்டு. வை பசங்க. குமதங்க. நேத்து வைங்க சாமி கும்பிடுங்க. சாமி கும்பிடுங்க. நோட்டாங்க ஒண்ணு. இல்லங்க சாமி ஒண்ணே போடுவா. சரி. அங்க இதோட பாப்பா கொண்டா கூட வச்சு விடுங்க. அந்த கருப்பு சேர்த்து எடுத்து கொடு. என்னோட ஒரு பெரிய கருப்பு கொண்டா சாமி இல்ல எத்தனை வந்தாச்சு வைக்கூடாதா? இந்த 5ஆம் ஆண்டு தவமணி அவருடைய துணைவியார் ரங்கன் கங்கம்மாள் மூத்த மருமகளும் தவமணி அவர்களுடைய துணைவியார் கஸ்தூரி அம்மாவுக்கு இந்த 5ஆம் ஆண்டு நினைவஞ்சலி. இந்த நினைவஞ்சலியை தினம் அதாவது வருடம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதாவது தவமணிக்கு அதாவது எனக்காக என்னுடைய மனைவி அதாவது தன்னுடைய கணவன்தான் வாழ வேண்டும் என்று பாடுபட்டு தன்னுடைய உயிரை நினைத்துக்கொண்டு சிறப்பாக அதாவது நான் அவளுக்கு நான் கணவனாக வாழவில்லை என்றால் எனக்கு மனைவியாக வாழ்ந்தவன். அதை மறக்க முடியுமா? எங்கள் குடும்ப வாழ்வில் வசந்தம் இப்படித்தான் இருக்கும் என்று எங்கள் குடும்பத்திற்கு பாடம் புகட்டிய பாசக்காரி. நான் பல வேடங்கள் போட்டாலும் முகம் சுளிக்காது கடைசி வரை எனக்காக வாழ்ந்த கௌரி மாணவள். கண்ணைக்கு சிலைவடித்து கழிப்படையலாம், ஆனால் என்னவளுக்கு சிலைவடிக்க தகுதி எனக்கில்லை என்று ஏங்குகிறேன். நான் இறந்த பிறகு என்னுடைய அருமை தெரியட்டும் என என்னுள் மனதண்டனை கொடுத்த மாசற்ற புதுமை பெண். நீ பெற்றெடுத்த பெண்களால் எனக்கு நிம்மதி கிடைத்தாலும் ஒரு காலை கல்லறையில் வைத்து இன்னொரு காலை கலையில் பயணிக்கிறேன். எப்படி இருந்தாலும் பிறவி ஒன்று இருந்தால் உன் கருவறையில் பிறக்க வேண்டும் உனக்கு மகனாக. ஏன்னால் உனக்கு அதாவது நீ எனக்கு கொடுத்த தண்டனை என்னவென்றால் நான் இறந்த பிறகு அந்த தண்டனையை அனுபவிக்க வேண்டும் எண்ணத்தோடு எனக்கு கொடுத்த தண்டனை இது. இன்றைய நாளிலே இந்த 5ஆம் ஆண்டு நிறைவு நாளிலே என்னுடைய குடும்பத்தார்கள் ஒன்றாக சேர்ந்து இங்கே சிறப்பாக உனக்கு வருடம் இந்த 5ஆம் ஆண்டு நிலவேஞ்சல் நடத்தி கொண்டிருக்கும் இந்த நல்ல உள்ளங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து உன்னுடைய சொந்த பந்தங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து உன் பேரன் பிள்ளைகள் மகள் மருமகள் மகன் இன்னும் உற்றார் உறவினர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இங்கே உனக்காக இந்த 5ஆம் ஆண்டு நிகழ்ச்சியை நடத்துகின்ற எங்களுக்கு ஏன்னா வேறு ஒன்றும் இல்லை. ஒன்று நாங்கள் வணங்குறதுக்கு காரணமே என்னன்னாக்கா என் பேர பிள்ளைங்களாம் நல்லா கடைசி வரைக்கும் நல்லா இருக்கணும். நீ என்ன உத்தமைன்னு எங்களுக்கு தெரியும். அந்த உத்தமையான 100 வயசு என் பேர பிள்ளைங்க அவங்களுக்கு எந்த தொந்தரவு இல்லாது என் பேர பிள்ளைங்க சிறப்பாக கேட்டுக்கொண்டு சிறப்பாக எங்கள் குடும்பத்தினுடைய உணவழக்காக வாழ்ந்த என்னுடைய தெய்வம் எங்களை விட்டு பிரிந்தால் உங்களுடைய மனதை விட்டு பிரியாது இருக்க என்றென்று நான் நினைவு கூறுவோம் என்று இந்த
வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த கஸ்தூரிக்காக இந்த வீர வணக்கம் இது. ஏன்னா இவ்வளோ காலம் வாழ்ந்தும் நம்ம மீண்டும் பிறப்போம் என்ற நம்பிக்கை இருந்தாலும், ஆனால் என் பேர பிள்ளைகளை உயிராக உண்மையாக நேசித்த தெய்வம் இந்த தெய்வம் மறைந்துவிட்டாலும் அந்த தெய்வத்திற்கு செய்ய வேண்டிய கடமையை எங்களுடைய குடும்பத்தார்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒன்று மறக்க முடியாது, எந்த காலத்திலும் மறக்க மாட்டோம். உன்னுடைய நினைவு எங்களுக்கு இருந்து கொண்டே இருக்குமே தவிர, ஆனால் உன்னுடைய உறுதுணை எங்களுடைய பேரப்பிள்ளைக்கு இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, என்னுடைய பேரப்பிள்ளைகள் நலமாக வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, உன்னுடைய கருணையால் என் பேரப்பிள்ளைகள் நிச்சயமாக வளர்வார்கள், வாழ்வார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த 5ஆம் ஆண்டை நினைவுபடுத்துகிறோம். நன்றி, வீர வணக்கம். எல்லாம் வந்து கொடுமா நீட்டா வந்து கொடு. அடி தாத்தா போடு, தாத்தா போடு, தாத்தா போடு கல்லு. அவனுக்கு பூ வாங்க கொடுக்காலே வந்து கேட்டுக்காங்க. அப்படி போங்க, கவனம் வரல அப்படின்னு கஸ்தூரிக்காகவும் இங்கே என்னுடைய இந்த கலை வளர்த்து என்னுடைய ஆசிரியர் தவமணி தம்பி ராமமூர்த்திக்காகவும் இன்றைய தினத்திலே நாங்கள் சூழ்நிலைக்கிறோம். ஏனென்றால் என்னுடைய குடும்ப பெண்கள் இவர்கள் எதுவுமே பெரிய சாகசமாக வாழ்ந்த பெரிய வல்லரசுகள். அப்படிப்பட்ட வல்லரசுகள் வாழ்ந்த இடம் என்று இந்த குடும்பம் அப்படி யாருமே இல்லாத 10 பேருக்கு ஒரு நாளைக்கு சோறு போட்டது. அப்படிப்பட்ட குடும்பம் இந்த 2 ஜீவனங்கள் இல்லாது இந்த குடும்பம் தத்தளிக்கிற கொடுமை இருக்கிறதே அதை நினைக்கும் போது தான் மனசு இருக்கும்போது இருந்தாலும் நீங்கள் இருவரும் இந்த குடும்பத்தில் குலவிளக்காக இருந்து, ஏன்னா எங்களுடைய தம்பி குடும்பத்துக்கு எங்கள் தம்பி ராமமூர்த்தி, ஆனால் எங்கள் குடும்பத்துக்கு அந்த தெய்வம் கஸ்தூரி, இவர்கள் இருவரும் இணையாக வாழ்ந்து எங்கள் குடும்பத்தினுடைய பின்னணியாக வாழ்ந்து மறைந்த இந்த 2 தெய்வங்களுக்கும் இந்த இடத்தில் அவர்களுக்கு நினைத்து இந்த நினைவஞ்சலை கொண்டாடுகிறோம். என்னுடைய தம்பி ஆசிரியர் ராமமூர்த்தி அவர்களுக்கு வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் குடும்ப சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு வணங்குகிறோம். 2 நிமிடம் கௌரவ கவனம் கிடைக்கிறது. இந்த இடத்தை விட்டு நாங்கள் பிரிந்தாலும் உங்களை விட்டு என்றுமே உலகில் பிரிய மாட்டோம் என்று சொல்லிக்கொண்டு இங்கே இந்த இடத்தை விட்டு கரண்ட் இல்லம்மா, பழகத்துக்கா சொல்றாங்கக்கா. நான் வந்துட்டேன். அடியில பிடிச்சுனா ஊருகாங்க எப்படி இங்க கொஞ்சம் இது கொட்டிட்டா வீட்டுக்கு போயிட்டு போய்க்கிறேன் சார். முருகம்மா அப்படியே அதான் ஓரமாக
போறாங்க